மனோஜ், என்னடா இது? வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? இது என்ன புது பழக்கம்? யாரும் குடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட பேசினாலே உனக்கு பிடிக்காது. நீ எப்படி இதெல்லாம் குடிக்க வச்சிட்டா மச்சான், குடிக்க வச்சிட்டா. யாரு? சாந்தியா? எஸ், சாந்தி, என் காதல் தேவதை. காதல் போய்டா, போய் கரன்சி மட்டும்தான் மெய். டேய், என்ன தாண்டா நடந்துச்சு? என்ன நடக்கல, என் காதல் கிளி அமெரிக்கா போய் செட்டில் ஆக போகுது. டேய், தனியா இல்லடா, அந்த கேட்டு பறந்து தூக்கிட்டு போகுது. டேய் 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 டேய், முதல்ல நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. புரியல? இந்த வீட்டு ஓனர்ல அதான் சந்தன பாண்டி, நீ கூட சொல்லுவிய உயர்ந்த மனிதன். அந்த ஆள 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்கால போய் செட்டில் ஆக போறாடா சாந்தி. எனக்கு ஏன்டா இப்படிதான் நடக்குது? டேய் நிறுத்துடா, நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன். சாந்தி ஒண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. அவ உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறா தெரியுமா? டேய், அது உனக்கு தெரியுதோ இல்லையோ, எனக்கு நல்லாவே தெரியும். முட்டாள், வடிகட்ட முட்டாள், அது நீதான்டா. என்ன காதலுக்கு வக்காலத்து வாங்குறியா நீ? பட மனசை பார்த்து காதல் வர்றது அந்த காலம், காசை பார்த்து காதல் வர்றது இந்த காலம். டேய், காதல்ல தோத்து போயிட்டா ஆம்பளை தான் தண்ணி அடிச்சுட்டு நாசமா போவானுங்க என்ன மாதிரி. ஆனா பொம்பளைங்க காசுக்காரனா பார்த்து கழுத்தை நெட்டிட்டு இடுப்புல ஒண்ணு வயிற்றுல ஒண்ணுன்னு சந்தோஷமா குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. டேய், உனக்கு காதலை பத்தி என்னடா தெரியும்? சொல்லுடா, என்ன தெரியும்? உனக்கு காதலிச்ச அனுபவம் மட்டும்தான். ஆனா நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவன்டா. நானும் அவளும் பிரிஞ்சிருந்த இடைப்பட்ட காலத்துல எங்களுக்குள்ள இருந்த காதல் அதிகமாயிடுச்சுடா. இத பாரு மனோஜ், காதல் தெய்வீகமானது. அதை புரிஞ்சுக்கிட்டவன் உண்மையிலேயே சந்தோஷமா இருப்பான். அதை புரிஞ்சுக்காதவன் கண்டிப்பா தப்பு பண்ணுவான், ஒன்ன மாதிரி. டேய் பேசாதடா மச்சான், என்னைக்காவது ஒரு நாள் நீ இந்த மாதிரி வேலைப்பட்டு தனிமரமா நிப்ப, அப்போ உனக்கு புரியுண்டா. டேய், இது சாபம் இல்லடா, சாபம் இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், துரோகத்தை நான் மன்னிக்க மாட்டேன். சாந்தி மட்டும் என்னை விட்டு போனா அவன் இந்த உலகத்தை விட்டு போயிடுவான். போக வைப்பேன். சார், நான் உங்ககிட்ட சொன்னதை தான் கோர்ட்லயும் சொல்லுவேன். பை த பை, நாம கோர்ட்ல மீட் பண்ணுவோம். வணக்கம் சார். Come in. Manoj,
டேய் மச்சான், எப்படிடா இருக்க? எங்கடா இருக்க? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? டேய், ஏன்டா உங்ககிட்ட இருந்து எந்த தகவலுமே இல்ல? என்ன பத்தின தகவலை தான் ஊர் முழுக்க போஸ்ட் அடிச்சு ஒட்டிருக்காங்களே. ஆமாண்டா, நான் கூட பார்த்தேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. டேய் மச்சான், ஆஷாவை நீ கொலை பண்ணதா போலீஸ் ஏன்டா உண்மையில சந்தேகப்படுது? ஆஷாவை நான் கொலை பண்ணதா போலீஸ் என் மேல சந்தேகப்படுறாங்க. ஆனா ஏன் சாந்திய யாரோ கொலை பண்ணிருப்பாங்களோன்னு நான் சந்தேகப்படுறேன். சாந்தியவா? என்னடா சொல்ற? உண்மையதான்டா சொல்றேன். சாந்திக்கு ஏதாவது இருக்குமோன்னு என் மனசு அடிச்சுக்குதுரா. அப்போ சாந்தி அமெரிக்கா போலியா? இல்ல, அவ அமெரிக்காவுக்கு போகணும்னு நினைச்சது உண்மை. அங்க போய் சம்பாதிச்சு அவ குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நினைச்சது உண்மை. ஆனா என் மேல அவளுக்கு இருந்த உண்மையான காதல் அவளை போக விடல. நான் தான் அவளை தப்பா நினைச்சிட்டேன். என் சாந்தி அப்படி இல்லடா. அவ எனக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தா. என் சாந்தி எனக்கு எழுதின லெட்டர் எனக்கு மண்டே தான் கிடைச்சது. நான் வழக்கமா சந்திக்கிற இடத்துல போய் பார்த்தேன். ஆனா அவங்க இல்ல. ஒருவேளை ஊருக்கு போயிருப்பா நினைச்சு வீட்டுல போய் பார்த்தேன். அவ என் கூட ஓடி போயிட்டா நினைச்சு என்ன திட்டி வெளியே அமிச்சிட்டாங்க. இவ சாந்தி எப்படி இருக்கா, எங்க இருக்கா, என்ன ஆனா ஒண்ணுமே தெரியலடா. டேய், பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? இந்த நிலைமையில அவளை காணோம்னா போலீஸ் என் மேல சந்தேகப்படுவாங்களோ நினைச்சுதான் நான் கம்ப்ளைண்ட் பண்ணல. இப்ப சொல்றா, அவளுக்கு ஏதாவது ஆயிருக்கும்ல? அவளை கடத்திட்டாங்களா இல்ல அவளுக்கு? நீ என்ன நினைக்கிறேன்னு தெரியும். அப்படி ஒண்ணு நடந்திருக்காதுடா. டேய் மனோஜ், வீணா மனசை போட்டு குழப்பிக்காத. ஓகே? இல்லடா, அவளுக்கு என்னமா ஆயிருக்கு. எனக்கு அந்த சந்தன பாண்டிய மேலதான் சந்தேகம். அவனுங்களதான் தேடிட்டு இருக்கேன். அப்படி நான் நினைச்ச மாதிரி என் சாந்திக்கு ஏதாவது ஆயிருந்துச்சு. டேய் மச்சான், என்னடா இது? என்னடா துப்பாக்கி அது இதெல்லாம்? உனக்கு என்னடா ஆச்சு? என் சாந்திக்கு ஏதாவது ஆபத்துனா அவன் கணக்கு தீக்க வேணா? டேய், நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடந்திருக்காது. முதல்ல சாப்பிடலாம் வா. டேய், நீ நானும் ஒன்னா சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? வாடா. டேய், சாப்பாடு பசி இதெல்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆச்சுடா. எனக்கு தேவை ரெஸ்ட். டேய், நான் உன் வீட்டுல தங்கிக்க வாடா. ஏய், என்னடா இப்படி கேக்குற? இது ஓம் வீடுடா. ஏய், நீ வேற நான் வேற இல்ல. மனோஜ் வேற ஜவஹர் வேற கிடையாது. கம் ஆன், வாடா. சீரா வா. இத பார், மனசு போட்டு குழப்பிக்காம படுத்து ரெஸ்ட் எடுத்துக்க. உனக்கு எது தேவைனாலும் என்கிட்ட கேளு, நான் இருக்கேன். ஓகே? கம் ஆன். தேங்க்ஸ்டா. படு. Okay. Good night. Good night. Take care.